ஏன்னா இன்னைக்கு தாசில்தார்லேருந்து இருக்கு, ஆர்ஐலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாருக்குமே கார் இருக்கு. ஏன் எம்எல்ஏ கார் இருக்கக்கூடாதா? பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கிறது. 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி எலெக்ஷனுக்கு வந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ, இது ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிறவங்கள்ட்ட போய் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு கேளுங்க. அவங்க எலெக்ஷனில் வர்றது இதெல்லாம் சின்ன டார்கெட். அவங்களுக்கு ஒருத்தர் வந்து 40 கோடி ரூபா செலவு பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ ஆறாருன்னா சும்மாவா எம்எல்ஏ ஆவார்? ஒவ்வொரு இடத்துல இந்த அதிமுக திமுகலேருந்து எல்லாரும் எம்எல்ஏ இருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ணி வராங்க தெரியும்? 40 கோடி 50 கோடி செலவு பண்ணி ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து வந்திருக்காங்க. சும்மா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 10 கார் இருக்கும், 15 தொழில் இருக்கும், ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் இருக்கும். ஆனால் அடிப்படை வசதி செய்து கொடுத்தால் மக்கள் சேவையை ஒழுங்காக செய்யும். எத்தனை பேர் வந்து இன்றைக்கி வந்து இப்போ இந்த தொகுதி இருக்குது, இந்த தொகுதிக்கு இது முன்னாடி எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க? எத்தனை கார் இருந்து என்ன பிரயோஜனம்? ஊருக்கே வரலையே. இந்த ஊருக்குள்ளே காலே எடுத்து வைக்கல. நீங்கள் இப்போ 10 கார் இருந்தாங்கன்னா 15 கார் இருந்தாங்க. ஊருக்குள்ளே வரணும். சொந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூட போகாத ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஏன்னா இன்றைக்கி தாசில்தார்லேருந்து இருக்குது, ஆர்ஐலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாருக்குமே கார் இருக்குது. ஏன் எம்எல்ஏ கார் இருக்கக்கூடாதா? ஆர்ஐலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாரும் கார் இருக்குல்ல, எதுக்கு கார் இருக்குது? தாசில்தார் கார் இருக்குது, ஆர்ஐக்கு இருக்குது, சேர்மனுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் சேர்மன்லேருந்து எல்லாருக்குமே கார் இருக்குது. எதுக்கு கார் இருக்குது? போயிட்டு பார்த்துட்டு வந்து மக்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு வந்து செய்யணுன்னு இருக்காதான். அது அரசாங்க காராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர்கள் துரிதமாக செய்வார். சொந்த காரில் 5 கார் வச்சுருக்காங்க, 10 கார் வச்சுருந்தாங்க. தொகுதிக்குள்ளேயே போகாமல் 10 கார் வச்சு என்ன பண்ணுறது? போய் வசூல் பண்ணுறதுக்கா 10 கார்? ஊராக போய் இருக்கிறத போய் வசூல் பண்ணுறதுக்கு தான் 10 கார் இருக்கும். இங்கே மக்கள் சேவை செய்யறதுக்கு ஒரு கார் இருந்தால் போதும். அது கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக இருக்கும். தொடர்ந்து கேள்வி கேட்கறவங்கள அடிமை சங்கி என்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களே பிஜேபி சைடு மூவ் ஆகுற மாதிரி ஒரு காட்சி. இல்லை, அவங்க ஏற்கனவே பிஜேபி சைடு மூவ் ஆகிட்டாங்க. பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கிறது. திமுக இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷனில் எதிர்த்து வாக்களிக்க போகிறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷனில் பேசுகிறீங்களா? நாங்கள் வந்து இதில் டீலிமிட்டேஷனில் நீங்கள் எதிராக வாக்களிக்க போகிறீங்களா? அந்த ஒத்த வார்த்தைக்கு ஆமாம் எதிராக வாக்களிக்க போகிறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வந்து வாக்களிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்களா? யார்கிட்டையும் வரல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.